ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரின் உரையும் மே தின பேரணியில் ஏன் நீக்கப்பட்டது? இந்த மேதின பேரணியின் நிகழ்ச்சி நிரலில் நாம் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்தோம். அதாவது இவ்வாறானதொரு தேசிய பேரணியில் புதியவர்கள் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதாகும். அதற்கமைய கட்சியின் பொதுச் செயலாளர், தவிசாளர் மற்றும் தேசிய அமைப்பாளர் ஆகிய பிரதான மூவருமே மேதின பேரணியில் உரையாற்றுவதை தவிர்த்துக் கொண்டோம். ஏனெனில் எமக்கு நேரமின்மை பிரச்சனையும் ஏற்பட்டது. அப்படியானால் தொழிலாளர்கள் பற்றி சர்வதேச ரீதியில் பேசியவர் தாம் என ஹெக்டேர் அபுகாமி கூறுகின்றார். இப்போது அவருக்கு முறையாற்ற நேரம் வழங்காமை தொடர்பில் அவர் மிகுந்த கவலை இருப்பதாக தெரிகிறது. நாம் மேதின கூட்டத்தை 2 மணி நேரத்திற்கு மட்டுப்படுத்தி இருந்தோம். அதே போன்று எவரும் உரையாற்றுவதற்கு என விசேட கோரிக்கைகள் எதனையும் முன்வைத்திருக்கவில்லை. உண்மையில் அதையே நான் கூறினேன். மனோ கணேசன் எமது கூட்டணி கட்சிகளின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவ்வாறு இருக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணிக்கென ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்தது. அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப நாம் ஏற்பாடுகளை செய்திருந்தோம். அப்போது சுமார் 6 மணி. அந்த நேரத்தில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது அது நிறைவடையும் நிலையை எட்டும் போது இவருக்கும் அது புரியும். நான் இறுதியாக கூறினால் என்பது போல் உரையாற்றும் போது அது விளங்கும். அந்த நேரத்தில் மக்கள் அங்கிருந்து எழுந்து சென்று தாம் வந்த பேருந்தை தேடி சென்றார்கள். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஏனெனில் வீதிகளில் ஒலிபெருக்கிகள் வைக்கப்பட்டிருந்தன, டிஜிட்டல் திரைகளும் இருந்தன. எனவே அவற்றை மக்கள் கண்டிருப்பார்கள். இதோ ஒரு புகைப்படம் உள்ளது. ஜலனி பிரேமதாஸ் நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு சென்று அவதானிக்கின்றார். அப்படியானால் இதனை ஏற்பாடு செய்வது யார்? சஜித் பிரேமதாசவுடன் நான் அரசியல் செய்ய ஆரம்பித்து இதுவரை 5 வருடங்கள் ஆகின்றன. இது ஒரு பிரச்சனை இல்லை, அனைவரும் கேட்கும் ஒன்றுதான். இந்த சஜித் பிரேமதாசவை தவிர அந்த குடும்பத்தில் எவரும் இன்று வரை எந்த வகையிலும் பேசவில்லை. இந்த நாட்டு மக்களுக்கு மேலதிகமாக வேறு செய்தி தேவைப்படும் என நான் நினைக்கவில்லை. எனவே ஜனனி பிரேமதாசவோ அல்லது வேறு எவருமோ இந்த கட்சியின் எந்த ஒரு வேலை திட்டத்திலும் பங்களிப்பு வழங்குவதில்லை. ஆனால் என்னுடன் கூட எனது மனைவி வந்து சில அரசியல் வேலைகளில் ஈடுபடாவிட்டாலும் வாகனத்தில் அங்குமிங்கும் செல்லும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் இருவர் கூறியது இதற்கு மாறுபட்ட கதையாகும். உங்களுக்கு தெரியுமா, நாட்டில் உள்ள மிக பிரதான தனிப்பெரும் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியாகும். எமது கூட்டத்திற்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தனர், அனுராதபுரத்திலிருந்து வந்தனர், புலனறுவையிலிருந்தும் வந்தனர், மொடராகலையிலிருந்தும் வந்தனர். இவர்களில் அதிகாலை 2 மணிக்கு வந்தவர்களும் காணப்பட்டனர். இயன்றளவு விரைவாக பஸ்களுக்கு வருமாறு அமைப்பாளர்கள் கூறியிருந்தார்கள். அவரே இறுதி உரையை நிகழ்த்தினார். அப்போது அவர் இறுதி உரையை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் போது மாலையை கடந்து விட்டது. அவர் நடுவில் உரையாற்றி இருந்தால் அந்த நேரத்தில் நிச்சயமாக ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கும். எமது அடுத்தடுத்த பேச்சுவாளர்களுக்கு அநீதி ஏற்பட்டிருக்கும் என்பதனால் அவர் தனது கொள்கையை பற்றி யோசித்து இறுதி உரையை நிகழ்த்தினார். அவர் உரையாற்றும் போது மிகவும் இரவாகிவிட்டது. அதுவே நடந்த விடயமாகும். பல்வேறு கதைகளை இப்போது கூறினாலும் உண்மையில் மேதின பேரணியில் இறுதியில் நடந்தது இதுதான். Meta